ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது என்னை ஆன்மீக அலங்காரம் செய்து கொள்வதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் இங்கே என்னுடன் சேர்த்து முழு உலகத்தினரையும் புதியதாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலமாக எப்போதும் ஆரோக்கியம் நிறைந்த உடலை எரிகின்ற ஆத்மா. நான் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆவதற்காக கண்டிப்பாக இறந்து விடுகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக இந்த தேகத்தை அழித்து தந்தையோடு கூடவே செல்கின்ற ஆத்மா. அனைவரின் ஆத்மாக்களின் பிதாவாக பரமபிதா பரமாத்மா இருக்கின்றார். சிவன் என்னுடைய தந்தையாக இருக்கின்றார். நான் சிவ தந்தை பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தத்தெடுக்கப்படுகின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தை குழந்தையாக இருக்கின்ற ஆத்மா. நான் தூய்மையாக முக்திதாமத்தில் வசிக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தை மூலமாக பிராமணனாகி மனிதர்களிலிருந்து தேவதையாவதற்காக ராஜயோகம் கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் முதலில் சிவ வம்சத்தினராக, பின்னர் பிரம்மா குமார் பிரம்மா குமாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது விஷ்ணுபுரியின் எஜமானனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக அமரனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக அமரலோகத்தின் எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் பிராமண குலத்தினராக உச்சிக்குடிமி போன்றவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் சிவனின் பேரன் பேத்தியாக ஆகிவிட்ட ஆத்மா. நான் பிரம்மாவின் குழந்தையாக பிராமண பிராமணியாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக தூய்மையற்றவனிலிருந்து தூய்மையானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது படைப்பவராகிய தந்தை மற்றும் படைப்பின் முதல், இடை, கடைசியை பற்றி தெரிந்து கொண்ட ஆத்மா. நான் கல்ப மரத்தின் ரகசியத்தை தந்தை மூலமாக புரிந்து கொண்ட ஆத்மா. நான் இப்பொழுது பிராமண வம்சத்தவனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. பின்னர் நான் தேவதையாக ஆகப் போகின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தை
மற்றும் பிரம்மா முன்னால் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் சிவ தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. சிவபகவான் என்னுடைய தந்தையாக, பதித்த பாவனராக, குருவாகவும் இருக்கின்றார். நான் இப்போது சங்கமிகத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாவதற்கான சந்திப்பை கொண்டாடுகின்ற ஆத்மா. இப்போது ஞானக்கடல் மற்றும் ஆத்மாக்களாகிய நம்முடைய சந்திப்பு நடக்கின்றது. நான் ஞானக்கடலிடம் வந்திருக்கின்ற ஆத்மா. ஞான கங்கையாகிய நான் ஞானக்கடலிடமிருந்து வெளிப்பட்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஞானஸ்நானம் செய்வித்து தூய்மையாக்குகின்ற ஆத்மா. நான் யோகம் கற்றுத்தருகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது 3 தந்தையரை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் சிவ தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து உயிர் பிச்சை பெறுகின்ற ஆத்மா. நான் ஞானக்கடலில் நீராடி என்னை தூய்மையாக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் நண்பர்கள், உறவினர்களுடன் இருந்தாலும் என்னுடையவர் ஒரு சிவ தந்தையைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று புத்தியில் பதிந்து வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் விஷ்ணுபுரிக்கு செல்வதற்காக பக்குவமான வைஷ்ணவனாக ஆகின்ற ஆத்மா. நான் நரகத்தில் வாழ்ந்து கொண்டே இறந்து புத்தியின் தொடர்பை சொர்க்கத்தில் ஈடுபடுத்துகின்ற ஆத்மா. நான் ஒரே லட்சியம், ஒரே நம்பிக்கை, ஒரே சீரான நிலையின் மூலம் எப்போதும் தடையற்ற நிலையை அடையக்கூடிய நிவாரண சுரூப ஆத்மா. நான் ஒரே லட்சியம், ஒரே நம்பிக்கை, ஏக்ரஸ் நிலையில் வாழ்வதால் எப்போதும் நிர்விக்னமாகி முன்னேறும் கலையின் அனுபவத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் காரணத்தை மாற்றி நிவாரண வடிவமாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் ஜுவாலா சுரூப ஸ்திதியிலிருந்து சக்திசாலி நினைவின் அனுபவத்தை செய்கின்ற ஆத்மா. நான் ஜுவாலா சுரூப ஸ்திதியின் அனுபவத்தை பெறுவதற்கு நிரந்தர நினைவின் ஜுவாலையை பிரகாசித்துக் கொண்டே வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் எப்போதும் என்னை சாரதி மற்றும் சாட்சி என்று உணர்ந்து செயல்படுகின்ற ஆத்மா. நான் என்னை சாரதியாக உணர்ந்து அனைத்து கர்மேந்திரங்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஆத்மா.
நான் சூட்சும சக்தியான மனம், புத்தி, சம்ஸ்காரம் ஆகியவற்றை என்னுடைய உத்தரவிற்கு கட்டுப்பட்டு நடக்கும்படியாக வைத்திருக்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.